வணக்கம் நேயர்களே. நீதிக்காக வஞ்சனைக்கு அஞ்சிடும், வஞ்சகருக்கு அஞ்சிடும், நெஞ்சினை பிளந்த போதும் நீதி கேட்க அஞ்சிடும். இன்றைய நீதிக்காக நிகழ்ச்சியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இலங்கையிலிருந்து இங்கு வந்து டெல்லியில் பிரதமர் உள்ளிட்ட பலரையும் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். இது குறித்து பேசிய இலங்கை ஊடகத்துறை அமைச்சர், எங்கள் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் டெல்லிக்கு சென்று இந்திய பிரமுகர்களை சந்திப்பதனாலே எதுவும் நடந்துவிடாது. ஆகவே அந்நிய தலையீட்டை அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். அந்நிய நாடு என்பது அவர்கள் இப்போது கூறுவது இந்தியாவை. இந்த இந்தியாதான் முள்ளிவாய்க்கால் இறுதிப் போரில் முழு மூச்சாக உதவி செய்தது என்பது யாரும் மறுப்பதற்கில்லை. அப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு இந்தியாவை உதாசீனப்படுத்தி சொல்லியிருக்கிற இலங்கை அமைச்சரின் தைரியம் எங்கிருந்து வந்தது, எது குறித்து வந்தது என்பதை பற்றி இப்போ விவாதிக்க இருக்கிறோம். இது குறித்து நம்மோடு விவாதிப்பதற்காக இந்திய தவ்ஹீத் ஜமாத்தை சேர்ந்த மாநில செயலாளர் அப்துல் அபு ஃபைசல் அவர்கள் நம்மோடு பேச இருக்கிறார். தமிழர் பொது முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அதியமான் வந்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஐயா தாமோதரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். சொல்லுங்கள் தோழர், அதாவது இந்திய அரசால் எங்களை ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு உறுதியாக இலங்கை ஊடகத்துறை அமைச்சர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சம்பந்தம் தலைமையில் இங்கே பேசியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தும்ப விட்டு வாழ பிடிக்கிற மாதிரி. இது இந்தியா அந்த நாட்டுக்கான உதவிகள் மொத்தத்தையும் செஞ்சுட்டு அந்த ஒரு பலமிழந்த ஒரு நாடை இன்றைக்கி விடுதலை புலிகளை ஒழிக்கிறதுக்காக மொத்த ஆயுத உதவி அனைத்து உதவிகளும் செஞ்சு அந்த ராஜபக்சேவும் சரி ஜெயவர்த்தனாவும் சரி இல்லை யாராலையும் விடுதலை புலிகளை அவங்க தன்னந்தனியாக போரிட்டு ஒழிக்கவே முடியாது. அப்படி ஒழிக்கவே முடியாதுன்ற காலகட்டத்தில் தான் இந்திய உதவியோடு தான் அதை ஒழிக்கணும்னு சொல்லி சதி திட்டம் பண்ணி அந்த போர் கடைசி இறுதிக்கட்ட போர்ன்ற வகையில் போராடின வீரர்களையும் மக்களையும் பொதுமக்களையும் கொன்றொழித்த பிறகு இப்போ எல்லாமே தன் வசம் வந்துருச்சு. நாம் நினச்சது தான் சட்டம். இந்தியாவை இன்னும் இந்திய தேச நலனை காக்கணும்னா நீங்கள் நாங்கள் சொல்கிறத இப்போயும் நீங்கள் கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தன் கையில் ஒரு மந்திரக்கோள் வச்சுருக்கிற மாதிரியாகவும், அந்த மந்திரக்கோளுக்கு சீனாவும் ஒரு மகுடி நான் ஊதுனா அது மகுடி மாதிரி தலையாட்டணும், அமெரிக்காவும் தலையாட்டணும், அது மாதிரி இந்தியாவும் தலையாட்டணும்னு சொல்லிட்டு ஒரு அகம்பாவத்தில் செய்யுது இலங்கை. அப்படிப்பட்ட அந்த அகம்பாவத்தில் இது யார் கொடுத்த, இப்போ நான் உனக்கு உதவி செஞ்சதுனால தான் நீ இந்த வலிமை பெற்றாய் அப்படின்னு இந்தியா நினைக்கக்கூடும். ஆனாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் இல்லை. உன் நலன் காக்கிறதுக்காக நீ எனக்கு உதவுன, உன் நலன் காக்கிறதுக்காக விடுதலை புலிகளை நீ ஒழிச்ச. அந்த வகையில் இப்போ என் நலன் காக்கிறதுக்கு எனக்கு என்ன செய்யணுமோ அது எனக்கு தெரியும், அதிகமாக தலையிடாத நீ அப்படின்ற அகம்பாவத்தோட வெளிப்பட்ட வார்த்தை தான். ஐயா, காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இப்போ இந்திய அரசு இந்திய அரசை தமிழ் தேசிய கூட்டமைப்பு சம்பந்தன் தலைமையில் சந்திச்சிருக்காங்க. ஆமாங்க. அந்த சந்திப்பு நிகழ்ந்ததால் அவர்கள் எந்த கோரிக்கை வைப்பதாலும் எங்களை ஒன்று செய்ய முடியாது என்று இலங்கை ஊடகத்துறை அமைச்சர் திட்டவட்டமாக பத்திரிகையில் பேட்டி அளித்திருக்கிறார். இது எதை சொல்கிறது? இந்தியா எங்களுடைய விவகாரத்தில் தலையிட அனுமதிக்க மாட்டோம். இல்லை, இலங்கையில் இருக்கிற தமிழ் தேசிய கூட்டணி அமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பந்தன் தலைமையில் 7 பேர் மாண்புமிகு பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களை, வெளியுறவுத்துறை அமைச்சர் SM கிருஷ்ணா அவர்களையும் சந்தித்தார்கள். பாதுகாப்பு ஆலோசகர் சிவசங்கர மகன் அவர்களை சந்தித்து இலங்கையில் இருக்கும் போருக்கு பிறகு இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு உரிய நியாயம், அதிகார பகிர்வு, அவருடைய சொந்த நிலங்களில் குடியேற வேண்டும் என்ற முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி அதற்கு இலங்கையை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் என்றுதான் பிரதமர் மன்மோகன் சிங்கிடம் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளார்கள். பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களும் இலங்கை அரசுக்கு நாங்கள் முடிந்த வரையில் இந்தியா, அதாவது இது இந்தியா ஒரு நாடு, இலங்கை ஒரு நாடு, ஆனாலும் நாங்கள் இலங்கை தமிழர்கள் பிரச்சனைகளை இந்திய அரசு மத்திய அரசு வலுவான கொள்கை அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது. நிச்சயமாக இலங்கை அரசை கட்டுப்படுத்துவோம். அதனுடைய முயற்சியாகத்தான் சென்ற மார்ச் மாதத்தில் ஐநா
மனித உரிமை கவுன்சிலில் கூட நம்ம தீர்மானம் இலங்கை எதிர்த்து இந்திய அரசு ஓட்டு போட்டது என்பது வரலாற்று உண்மை. ஆகவே மத்திய அரசு நண்பர் கூறுவது போல விடுதலை புலிகளை ஒழிக்க வேண்டும், தமிழர்களை ஒழிக்க வேண்டும் என்று எந்த ஒரு காரணத்துக்கோசரம் மத்திய அரசு செயல்படாது. ஏன்னா மத்திய என்பது ஒரு அரசு கட்சி கிடையாது சார், ஒரு அமைப்பு கிடையாது. ஏதோ தமிழ் அமைப்பு அந்த அமைப்பு இந்த அமைப்புன்னு சொல்லி கொடுக்குறோம். நீங்கள் சொல்கிறது இல்லையா, நீங்கள் சொல்கிறதுலையே ஐயா, தமிழர்களும் இந்தியாவிற்குள் அடங்கிய ஒரு மாநிலத்தவர்கள், அவர்களுக்கும் இந்தியர்கள் என்ற ஒரு அடையாளம் இருக்கிறது இல்லையா? அவர்கள் அவருடைய உறவுகளை காப்பாற்றுவதற்காக குரல் கொடுக்கும்போது மத்திய அரசு காக்க தவறிவிட்டது என்பது இந்தியா வந்து தொடர்ந்து வந்து செய்கிறது வந்து என்னென்னா, இந்திய நலன் காக்க அன்னைக்கு வந்து 1987 வந்து படையை அனுப்புறது எதுக்கு? விடுதலை புலிகளை வந்து காக்கிறதுக்காகவோ அங்கே உள்ள மக்களை காக்கிறதுக்காகவோ கிடையாது. அது பின்புலத்தில் வந்து இந்திய நலன் அடங்கியிருக்கு. இந்திய நலனை காக்கணும். இந்திய நலனை காக்கிறதுக்காக தமிழர்களை கொன்னாலும் பரவாயில்ல, மறைமுக ஒப்பந்தம். அந்த மறைமுக ஒப்பந்தம் இவர் எப்படி நண்பருக்கு தெரியுதுன்னு தெரியல எனக்கு. ஒரு ஒப்பந்தத்தை 1987 ஒப்பந்தம் பேசுறதுக்கு முன்னாடி இலங்கை ஊடகத்துறை அமைச்சர் இந்த மாதிரி பேசியிருப்பதற்கு முக்கிய காரணமே இலங்கை பிரச்சனையில் அந்த இனத்தீர்வுக்காக எந்த அளவிற்கு அலட்சிய போக்கில் ராஜபக்சே இருக்கிறாரோ அதே மாதிரியான அலட்சிய போக்கைத்தான் இந்தியா காட்டுது. அந்த உறுதியற்ற இந்தியாவுடைய உறுதியற்ற தன்மை, அந்த உறுதியற்ற தன்மை இந்த இந்தியாவுடைய அந்த நிலைப்பாட்டை வந்து அவங்க செயல்படுத்துறது. ஒரு பாறை அழைப்பு. ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க ஷெரீப் சார், சொல்லுங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து இல்ல அங்க வாழும் தமிழர்கள் அவர் நலன் காக்கணும், இன்னும் ஒரு வருஷம் தாண்ட போகுது, எப்போதான் நலன் காக்கணுங்களா? இன்னும் பேச்சுலாம் இருக்காங்களாமா? இன்னும் வந்து இப்ப அவங்க இலங்கையில இருந்து வந்தாங்கல்ல தமிழ் எப்படி எதுக்கு வந்தாங்க? இது நாங்க ஒண்ணுமே நினைக்கல சொல்லதான் வந்துக்கிறாங்க. ஆமா, அங்க நியாயமுறையில தான் வந்தாங்க. இப்ப இன்னும் என்ன சொல்றாங்க? உட்காந்து நீங்க உட்காந்து நம்ம எஸ்எம் போய் பார்த்தாரு அவங்க சொல்லிக்கிறாங்க. எத்தனை நாள் பேசிருக்காங்க சார்? இப்ப இன்னும் அந்த வெயிலையும் மழையிலையும் செத்துட்டு பிறகு இந்த இருக்கிற ஆளுங்க செத்துட்டு பிறகு அப்புறம் போவாங்க அஞ்சு நாடு. இந்த காக்கா டாக்டர் உட்காந்துக்கிறாரு பேசிக்கிறாங்க. நான் எப்படி எத்தனை நாள் பேசுவாங்க? இன்னும் எத்தனை வருஷம் பேச முடியும்? பேச்சுவார்த்தையே நான் இருக்குமா? நடவடிக்கை என்ன அதுக்கு? அதுக்கு சொன்ன மாதிரி கரெக்ட். இது ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டணியா இருந்தா சாக வச்சுறாங்க. நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். வாசகர் வந்து அதாவது இது ஒரு நாடும் சம்பந்தப்பட்டது என்பது அறியாமல் நம்ம வீட்டுக்குள்ளேயே அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனையே சொத்து பிரச்சனையே வழக்கு மன்றத்துக்கு போய் அது போய் 30 வருஷம் 40 வருஷம்லாம் நடக்குது. இந்திய கலாச்சாரத்தில் அது ஊறிவிட்ட ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அது மாதிரி ஒரு நாடு நம்ம இந்தியா வந்து எந்த காலகட்டத்தில் தமிழர்களை கொன்று குவிக்க வேண்டும், அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடாது என்ற எண்ணமே கிடையாது. அண்ணன் இந்திரா காந்தி காலத்திலிருந்து அருமை தலைவர் ராஜீவ்காந்தி காலத்தில் இலங்கை தமிழர்களுக்கு உதவிய கட்சி தான் காங்கிரஸ் கட்சி. ஏதோ இவருக்கு 2 பேர் வந்து இங்க பேசுறாங்க சார். நான் வந்து அதை நான் பாராட்டு தெரிவிக்கிறேன். அவங்களுடைய என்ன உதவல அதை சொல்லுங்க. இவருடைய அமைப்புகளோ இவருடைய கட்சிகளோ என்ன இந்த இலங்கை தமிழ் உதவி இருக்காங்க? யாரு நீங்க என்ன உதவி? ஆட்சியில இருக்கிறீங்க. ஆட்சியில இருக்கிறதால தான் சார் நாங்க உதவி இருக்கிறோம். அது எப்படி நீங்க சொல்லுங்க சார்? இலங்கை அமைதி பாடான்றார். அமைதி ஐபிகேஎஃப் பத்தி வரலாறு தெரியாத பேசுறாரு. ஐபிகேஎஃப் எதுக்கு சார் அனுப்பிச்சோம்? அங்க இலங்கையில வந்து தமிழர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு தான் அனுப்பிச்சோம். அதே விடுதலை புலி தலைவர் பிரபாகரன் அப்போது வந்து ஐபிகேஎஃப் வரவேற்றார். ஆனா பிறகு வந்து மாறிவிட்டார். இருங்க சார், கொஞ்சம் பிரபாகரன் வந்து இந்திய அரசின் உதவியை நாடினார். அப்போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து தமிழக முதல்வராக இருந்தார். அவர் வந்து உதவி இருக்காரு. இதே பாண்டி பசாரில் 2 விடுதலை புலிகள் சுட்டு இவங்க வந்து இதே ராமாயணத்தை வந்துட்டு இன்னொரு ஈழப்போர் நடந்து இன்னும் 2 லட்சம் பேர் கண்ணாலும் இதே ஆட்கள் இதே கதையத்தான் இந்த மேடையில வந்து பேசுவாங்க. மற்ற அரக்கர்கள் மற்ற அரக்கர்கள் இவங்க இதைத்தான் சொல்லுவாங்க. அவங்க கொல்லப்பட்ட
பேசப்பட்டவங்கெல்லாம் வெறும் பசுக்கள். தமிழக மக்களை ஏமாற்ற கும்பலாக இவர்கள் இந்திய ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? ஐயா ஒரே ஒரு கேள்வி. அதே ஐயா, இந்திய அமைதிப்படை அனுப்பப்பட்டது நீங்க சொன்னீங்க. ஆனால் உங்களோட கூட்டணியில் இருந்த திராவிட முன்னேற்ற கருணாநிதி அந்த இந்திய அமைதிப்படை வரவேற்க மறுத்து தான் ஆட்சியை இழந்தார். வரவேற்க மாட்டேட்டாரு. அது அமைதிப்படை இல்லைன்றார் அவர். திமுக எதிர்ப்பு தெரிவிச்சு அமைதிப்படை. சார் இப்ப நான் என்னுடைய கட்சி நிலைமையை பேசுறேன், இவர் கட்சி அவர் கட்சி. அப்போது இருந்த நிலைமையில் டாக்டர் கலைஞர்கள் எடுத்த முடிவு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அவர்களுடைய கட்சி அரசியல் கட்சியுடைய முடிவு, அரசியல் கட்சியோட முடிவு வந்து அமைதிப்படை அனுப்பிச்சு அருமை தலைவர் ராஜீவ் காந்தி அங்க போயிட்டு திரும்பும் போது சிங்கள வெறியினால் துப்பாக்கியால் தாக்கப்பட்டார். அப்போது மயிரிழையில் அவர் தப்பித்தார். இதெல்லாம் நடந்தது பாராட்டி இருக்கின்றார்கள். அந்த தியாகத்தை யாராவது செய்தீர்கள்? அதற்கு பிறகு நாங்கள் எங்கள் தலைவனையே இழந்து விட்டோம். அந்த பிரச்சனை ராஜீவ்காந்தியுடைய உயிரும் மத்ததை வந்து ஒப்பிட்டு 12 மணிலாம் பேசாதீங்க. 12,000 பேர் ராஜீவ்காந்தி கொன்னாரு. அதெல்லாம் கிடையாது. ராஜீவ்காந்தி அப்ப துப்பாக்கியால சொல்ற என்ன சார் இவர் பேசுறதே தவறான என்ன தவறு? இப்போ இலங்கை அரசு போரிடுகிறது. ஆமா, இந்திய அரசு உதவி செய்கிறது. இலங்கை அரசு வேறு, இந்திய அரசு வேறு. இரண்டு ராணுவம். ஆனால் இந்திய அரசுக்கு உட்பட்டவர்கள் தான் தமிழர்கள். அவருடைய ஒரு நிமிஷம் நான் ஒரு கருத்து சொல்றேன். நான் விவரம் தெரியாத நீங்க வந்து தமிழகம் என்பது தமிழக மக்களுக்காக, தமிழ்நாட்டினாலே நாங்கள் அப்போ யாரார முதலமைச்சராக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தமிழர்கள் நலனுக்காக பாடுபடுவது இயற்கை. அதற்கு நாங்கள் மத்திய அரசு இன்னைக்கு வந்து நேற்று கூட சுஷ்மா ஸ்வராஜ் என்ற 7 பேர் எம்பி சொல்லியிருக்காங்க, இந்தியாவில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் ஒன்றுபட்டு இலங்கை வாழ் தமிழர்களுக்கு மறு குடிவாழ்வதில் நாங்கள் உதவி புரிவோம். இப்ப இதுதான் பாரதிய ஜனதா கட்சி தலைவரே ஆரம்ப காலகட்டத்திலிருந்து நாங்கள் உதவி புரிவோம் என்பது சுஷ்மா ஸ்வராஜ் மாத்திரமல்ல, அங்க போற அந்த எம்பிக்கள் டீம் ஆகட்டும், அரசியல் ரீதியாக செல்லக்கூடிய குழுக்கள் ஆகட்டும், இதே தான் சொல்றாங்க. ஆனால் இதுவரைக்கும் அங்கே மறுவாழ்வு பணிகளோ அல்லது தமிழர்களுக்கான வளர்ச்சி பணிகளோ எதுவுமே மேற்கொள்ளப்படவில்லை. ராஜபக்சே தொடர்ந்து நாங்கள் மேற்கொள்ளப்பட்ட அந்த வீடுகளை கட்டுக் கொடுத்திருக்கிறோம், வளர்ச்சி பணிகளை செய்திருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டு வருகிறார் தவிர இது வரைக்கும் ஒரு பணியை நடக்கல. ஆனால் இந்தியாவிலிருந்து இதுதான் பிரச்சாரம் பண்றாங்க. நம்ம பிரதமர் மன்மோகன் சிங் கூட அங்கே அவர்கள் வந்து சுயமரியாதையுடன் பாதுகாப்புடன் வாழ வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இப்போ வந்து இந்த அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு குழுவினர் வந்து சந்தித்த போது கூட அங்கே தமிழர்கள் பாதுகாப்பாகவும் சுயமரியாதையுடன் வாழ வேண்டும் என்பதில் நாங்கள் இப்போதும் உறுதியாக இருக்கும். இதே தான் காலாகாலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர யதார்த்த நிலைமையில் அங்கே வந்து அது ப்ராக்டிக்கலாக ஒன்றுமே நடக்கலை. இதே இப்போ ஐயா சொல்லக்கூடிய சுஷ்மா ஸ்வராஜ் தலைமையில் போன டீம் கூட அங்கே போய் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறாங்க. ஆமா, பாரதிய ஜனதா கட்சியும் அதுக்கு முன்னாடி சென்ற குழுவும் பாராட்டி இந்தியாவோட பிரஷர் இல்ல. நீங்க வந்து அவங்க சார் இருங்க, அப்ப முதலமைச்சர் இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் அறிவாலயத்திலேயே பத்திரிகை செய்தியாளர்களை கூப்பிட்டாரு. எல்லா எம்பிகளும் காங்கிரஸ் எல்லா கட்சியும் எல்லாரும் போய் அங்க பேட்டி கொடுத்தாங்க. அவர் உட்கார்ந்து இருந்தாரு, எல்லாரும் இருந்த ஊடகங்கள்ல வந்திருக்கு. அப்ப வந்து இந்திய அரசு நடவடிக்கை எடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. தவறு சார். சுஷ்மா ஸ்வராஜ் போய் இப்ப சொல்றது இல்லை சார். இப்ப அதுக்கு முன்னாடி முதல் நாடாளுமன்ற குழுவே போயிட்டு அங்க எக்மோர்ல உட்கார்ந்து நானும் போல, 3 பேரும் போல போனாங்கல்ல. இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ராஜபக்ஷ வந்து தெளிவா காய் நகர்த்துறாரு. எப்படி நகர்த்துறாரு சொன்னா, உங்களுக்கு இந்த சொன்ன 1987 ஒப்பந்தமே, அமைதி ஒப்பந்தமே, இந்தியாவுடைய டிமாண்ட் என்னன்னா, ஜெயவர்தனாவும் ராஜீவ்காந்தியும் செய்து கொண்ட அந்த ஒப்பந்தத்தின்படி அமெரிக்கா, இஸ்ரேல், பாகிஸ்தான், சைனா இந்த உள்ளிட்ட நாடுகளுடைய உளவுத்துறையோ அந்த அதிகாரிகளோ இங்கே வந்து முகாமிட்டு இருக்கக்கூடாது. ஷரத்து, பல ஷரத்துகள் இருக்கு. அதே மாதிரி அமெரிக்காவுடைய வாய்ஸ் ஆஃப் அமெரிக்காங்கிற அந்த செய்தி நிறுவனம் இங்கே இருக்கக்கூடாது. அது இந்த மிலிட்ரி தொடர்பான செய்திகளை இருக்கக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் போட்டாங்க. அடுத்த கண்டிஷன் என்ன போட்டாங்கன்னா, வெளியுறவு இருக்குல்ல, வெளியுறவு கொள்கையில் வந்து சீனாவோடையோ இஸ்ரேலோட அமெரிக்காவோட வெளியுறவு கொள்கையில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப வேகமாக போகிறீங்க, அதை மட்டுப்படுத்தணும். கப்பல் துறைமுகம், அதே மாதிரி விமான நிலையங்கள், இதை வந்து இந்த நாடுகள் பயன்படுத்திக் கொள்வது அனுமதி தரக்கூடாது. அப்போ இந்த பேசிக்கில் தான் வந்து அந்த ஒப்பந்தம் போடப்படுது. இப்போ எதற்கான முழுக்க இந்திய நலன். அப்போ அதை ஒத்துக்கிறாங்க. இதை ஒட்டி தான் இப்போ 13வது நாடாளுமன்ற திருத்தம் சொல்கிறாங்களே, அது இதை ஒட்டி தான் வருது.
அதாவது வடகிழக்கில் வந்து தமிழர்களுக்கு அதிகாரம் அளிக்கணும், ப்ராவின்ஷியல் கவுன்சில். கவுன்சில், ஆமாம். அந்த பதிவு அதை தான் இப்போ பேசிட்டு இருக்காங்க. இந்த நாடாளுமன்ற குழு வந்ததும் சரி. ஆக வந்து இதை பயன்படுத்தி கொண்டு